திரு எழிலரசன் நான் பேசுறது கேக்குதா சார்? கேக்குது கேக்குது சார். நாங்க தீர்மானம் கொண்டு வந்துட்டோம், இதுக்கு மேலேயும் ஒரு கவர்னர் ஃபங்க்ஷன்ல அவங்க ஒத்துக்கல அப்படின்னா நாங்க எங்க எதிர்ப்பை தெரிவிப்போம். வாட் எல்ஸ் கேன் வி டூங்கறாரு. நியாயம் தானே? என்ன நியாயம் இருக்கு இதுல? அதாவது திமுக இருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? ஏன் இது வரைக்கும் திமுக இந்த தீர்மானம் கொண்டு வந்த பிறகுதான் வந்து நடைமுறையில இருக்கான்னா? திமுக இதுக்கு முன்னாடியும் எப்பொழுதும் அதுக்கு இடம் கொடுக்கல. இல்ல சார், திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் இந்த நோட்டிபிகேஷன் பிரச்சனை வரல. இது பிப்ரவரி மார்ச் மாசம் வருது. இந்த வந்தே மாதரம் பிரச்சனை இல்லங்க. வந்தே மாதரம் வந்து நாட் அட் இன்னும் பாஸ்ட் அவுட்டே பண்ணல. அது இப்பதான் அது கொண்டு வந்திருக்காங்க. நீங்க பிப்ரவரியில இருந்து கொண்டு வந்தாங்கன்றதெல்லாம் சட்டமே ஆகல. நாமளாவே ஒரு கற்பனையில எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்க வேண்டாம். இல்ல சார், பட் தேர் வாஸ் an order இல்லையா? அந்த அந்த ஒரு கைட்லைன்ஸ் வெளியிட்டாங்க. இல்ல இப்பதான் அது பில்லா பார்லிமென்ட்ல இப்பதான் நிறைவேறி இருக்கு. தட் ஐ அக்ரி. அததான் சொல்றேங்க, பில்லா பாஸ் ஆனதே இப்பதான். நீங்க அத வந்துட்டு பிப்ரவரியிலேயே ஒரு ஜியோ வந்துருச்சு, ஆர்டர் போட்டாங்க, கைட்லைன்ஸ்ன்றதுக்கெல்லாம் நீங்க போகவே வேண்டாம். அதெல்லாம் தப்பு. முதல் விஷயம் அது என்றைக்கும் ஏன் இப்ப தேசிய கீதம் வந்தே மாதரம் விடுங்க. வந்தே மாதரத்துக்கு போடும்போது கூட அங்க டிஸ்கஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க ஒரு மாநில பாடல் இருக்குன்னா அதான் முதல் அப்படின்றத அவங்களே கூட அந்த டிஸ்கஷன்ல வந்திருக்கு. நீங்க இவங்களா ஒரு கற்பனையில கவர்னர் இப்படி பாட சொல்லிட்டாரு, கவர்னர் ராஜ்பவன்ல பதவி ஏற்புனா நாங்க அங்க எப்படி கை விரிச்சு தான் நிப்போன்றதும், அதுக்கு பிறகு இங்க வந்தாலும் அப்படியே மாத்தி நடந்துக்கிறதும், இல்லைன்னா இப்ப வந்துட்டு மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல அவருடைய பாடலாம் எடுத்து இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தா வச்சிட்டு இருக்கோம். அந்த சுந்தரனார் பல்கலைக்கழகம் அவர் பெயர்ல கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல கூட இத வந்து கண்டிக்கவோ இப்படிதான் பாடணும்னு சொல்றதுக்கு இல்லாம இருக்கிறது எந்த வகையில நாயன் எனக்கு தெரியல. சத்யன், கோவை சத்யன் மிக தெளிவா கேட்டாரு, எங்காவது தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கான்னு கேட்டாரு. இஸ் தேர் எனி ஆம்பிகுட்டி இன் தட்? ஏதாவது குழப்பம் இருக்கிறதா? இல்லன்னு போது அவங்களா அத்துமீறுவதோ அவங்களாவே ஒரு 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 அழுத்தத்தை கொடுப்பதோ என்பதற்கு தாவேக்கா வழிஞ்சு போகிறதுக்கும் அது ஒத்து போகிறதுக்கும் தப்பித்துக் கொள்வதற்காக என்பதை விட டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான் இது. இல்ல பின்ன நீங்க ஒரு கட்சி விடாம இன்னைக்கு சட்டமன்றத்துல ஆதரிச்சிருக்கீங்க, அப்ப எல்லாரும் அந்த டைவர்ஷனுக்கு துணை போறீங்களா? இல்ல, நான் தெளிவா சொல்லிடுறோம். இத தமிழ்த்தாய் வாழ்த்து நாம திரும்ப திரும்ப சொல்றோம். அது 1970 கலைஞர் கொண்டு வந்தாரு. சட்டப்பேரவையில தொடர்ந்து பாடணும்ன்ற, அதாவது ஆளுநர் வருகையின் பொழுது பாடணும்ன்றத அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 1991 பிறகு கொண்டு வந்தாங்கன்றதெல்லாம் ஏற்கனவே நடைமுறையில இருக்கிற விஷயம். சரி, அரசு நிகழ்வுகளில பாடப்பட வேண்டும் என்பதும் ஏற்கனவே உள்ள நிகழ்வு. சரி, அதை இன்னும் செம்மைப்படுத்தி இது ஒரு ஸ்டேட்டோட ஸ்ட்ராங்னே டிக்ளேர் பண்ணியும் அதை எல்லா கல்வி நிலையங்களில் அரசு நிகழ்வுகளில் எல்லாவற்றிலும் பாட வேண்டும் என்றும் அது எழுந்து நின்றுதான் பாட வேண்டும் என்றும் ஒரு உத்தரவினை 2021 17/12/2021 எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு போட்டது. இல்ல, நான் சொல்ல வரது நல்லா கவனிங்க. அதுதான் அசோகா, டோன்ட் அர்ஜ் இன் திஸ். நான் சொல்ல வரது என்னன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கோ அது தொடர்பான எந்த ஒரு தீர்மானத்திற்கோ திமுக அல்ல, அதிமுக அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள சட்டப்பேரவையில் உள்ள அத்தனை உறுப்பினர்களும் அத்தனை கட்சிகளும் ஆதரிக்கும். ஆனா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? நீங்க அதுதான் கேள்வி. இப்ப நாங்க வந்து ஆதரிக்காம தமிழ்த்தாய் வாழ்த்து வேணான்னு சொல்றதுக்கா இப்ப பேச போறோம்? அதிமுக சொல்ல போகுது ஏங்க, ஒரு காலத்துல தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கிறதுக்கே ஒத்து வராத காங்கிரஸ் கூட தமிழ்நாடு வாழ்குன்னு சொல்ல வச்சு ஒரு அண்ணாங்க. இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அவங்களும் வரவேற்றுதான் சொல்ல வேண்டிய நிலைமை இன்னைக்கு. அதை உருவாக்கிடுச்சு திராவிட இயக்கம். அதை இனிமேல் வந்து தாவேக்கா வந்து ஒன்னத்தை உருவாக்க வேண்டிய நிலைமையில இல்ல. ஆனா நான் சொல்ல வரது, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் தே ஆர் கோயிங் டு அச்சீவ் இட்? அதுதான் முக்கியம். அதுக்காகத்தான் சொன்னாங்க, நீங்க அதை சட்டமாக்குங்க. தீர்மானமாக்கி தீர்மானத்தை அனுப்புனா மட்டும் நீங்க வந்துட்டு ஆளுநர் திரும்பி ஒத்துப்பாருன்னு சொல்வீங்களா? இல்ல ஆளுநர் அப்படி மீறி வந்தாருன்னா அதெல்லாம் முடியாது, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? சட்டமாக்குனாலுமே அது மத்திய அரசையோ ஆளுநரையோ கட்டுப்படுத்துமா?
ஏங்க இது என்னங்க மாநிலத்துக்கான உரிமை, இந்த மாநிலத்துல மட்டும்தான் பாடுறத பத்தி பேசுறோம், இந்த மாநிலத்தினோட அரசு நிகழ்வுகள் மட்டும்தான் நம்ம பேசுறோம். அந்த உரிமை கூட இல்லனா அத வந்து ஒன்றிய அரசு ஏத்துக்குமா, ஆளுநர் ஏத்துப்பாருன்னு எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ மாநில அரசு சார்ந்த நிகழ்வுகள்ல இது ஏற்கனவே சட்டமா இருக்கு, அதிமுக கொண்டு வந்துட்டாங்க, திமுக கொண்டு வந்துட்டாங்க, நாங்க எல்லாமே செஞ்சுட்டோம், எல்லா ஆர்டரும் போட்டாச்சுன்றீங்க. So that is already there. இப்போ மத்திய அரசு சார்ந்ததுலயும் திரு சத்யன் கேட்கிறாரு, தமிழ்தாய் வாழ்த்தை பாடக்கூடாதுன்னு எங்க இருக்கு, நீங்க பாடி தாராளமா பாடிட்டு போங்களேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் நாட் ஸ்டாப்பிங் யூங்கிறாரு. இப்ப எதுக்கு தீர்மானம், எதுக்கு பில்லுன்னு எனக்கு புரியல. பில்லு கொண்டு வரலங்க, நீங்க வேற பில் வந்துருச்சுன்னு சொல்லாதீங்க. எதுக்கு தீர்மானம் நீங்க கேக்குறீங்கல்ல பில். எஸ், we are asking a billனா நீங்க ஒருவேளை பயப்படுறீங்க, தாவேக அரசு பயப்படுது, இதெல்லாம் நாங்க பாடினா எங்களை ஆட்சி விட்டு இறக்கிடுவாங்களா, இல்ல கலைச்சிடுவாங்களா, ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துருமா, அப்படிலாம் தாவேக அரசு பயப்படுதுன்னா பயப்படாத. திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, இன்னும் இருக்கிற கட்சி எல்லாம் இருக்கிறோம், நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். நீ சட்டமாவே ஆக்கு, நீ கொண்டு வர சட்டத்தை நாங்களே ஆதரிச்சு தரோம், அதை சட்டமாக்கியாவது அவங்கள நீங்க நிரூபிக்கீங்கன்றோம். திமுக என்றைக்கும் சட்டமாக்கினால்தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடும் சொல்ல வரல. நாங்க சொன்னது மாநில பாடல் என்றுதான் அறிவித்தோம். அதற்கு முன்பாகவே இருக்கிற வழக்கத்தின்படிதான் இதுவரையில் நடந்திருக்கிறது. ஆளுநர் வருகைக்காக எந்த நிலையிலும் மாற்றிக்கொள்ளவில்லை. அதனால இது வந்து இட்ஸ் a pure diversion பாலிடிக்ஸ். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இது ஒரு அவசியமானதாகவே தெரியவில்லை. ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து குறித்து பேசவே திமுக உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் அதை ஆதரித்து நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோமே தவிர, ஆனா உண்மையா சொல்லணும்னா இது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸா போயிட்டு இருக்கு. இது ரிசல்ட் என்ன கொடுக்க போகுதுன்றத இது வரைக்கும் உறுதிப்படுத்தவே இல்லை. அப்படின்றதுனாலதான் சட்டமாக்குவதற்கு வாங்கன்னு சொன்னோம். கேட்போம். திரு பாவலன், காவிரி பிரச்சனை இவ்வளவு பெருசா போயிட்டு இருக்கு, மேகதாது தொடர்ந்துட்டே இருக்கு, நாளைக்கு கேஸ் வருதுன்னு அவர் சொல்றாரு. இப்போ இவ்வளவு இருக்கும்போது இதை போட்டு ஒரு ப்ரௌனி பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிக்கலாம், இன்னைக்கு இன்றைய வெற்றி, இன்றைய சிக்ஸர் அப்படின்றதுக்கு மட்டும்தான் இது பயன்படுதா அப்படின்னு கேட்குறேன். தமிழ்தாய் வாழ்த்திற்கு ஒரு சட்ட பாதுகாப்பை வந்து உருவாக்குறாங்க. இது சட்டமா? தீர்மானம் போட்டிருக்காங்க. இது வந்து தீர்மானம் யார் மேலயாவது பைண்டிங்கா நீங்க சொல்லுங்க. சட்டசபையில போடக்கூடிய இந்த சட்டமன்றம் ராஜபக்சே போர் குற்றவாளி ஆக்கணும் தீர்மானம் போட்டிருக்கு. யாருக்கு ஏதாவது ஸ்ரீலங்கா அரசை நம்ம பைண்ட் பண்ண போறோமா, இல்ல வந்து இந்திய அரசை பைண்ட் பண்ண போறோமா, என்ன நடக்க போகுது? நாட்டில் ஏராளமான சட்டங்கள் இருக்கு, மக்கள் கடைபிடிக்கிறாங்களா? சட்டத்தின்படி நீங்க நடக்கிறீங்க. நீங்க சட்டமா போட்டுனா கூட பரவாயில்ல சார். தீர்மானம் சொல்ல வரேன். அது என்னன்னா, ஒரு பாதுகாப்பை இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமை இது. இட் இஸ் ஆல்ரெடி தேர். தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து பாடணும், ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சிக்கு முன்னாடியும் பாடணும், இதெல்லாம் ரூல்ஸ் கைட்லைன்ஸ் பல ஆண்டு காலமா இருக்கு. இப்போ ஒரு ராணுவ நிகழ்ச்சி இங்க நடக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த ராணுவ நிகழ்ச்சியில் போய் தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்களா பாடலைன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய, தமிழ்நாடு அரசு விழாக்களில் ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் எந்த பாடல் முதல்ல பாடுறது அப்படின்ற ஒரு சிக்கல் வந்தது. பதவியேற்பு அன்னைக்கே இது பெரிய சர்ச்சையாக வந்து உருவாங்க. ஒரு புதிய அரசுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. இது எப்படி கையாளுறது இல்லை. அதனால வந்து இதை வந்து நம்ம சட்டசபையில் அனைத்து கட்சியோட ஒப்புதலோடு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டா நாளைக்கு இதை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. டைவர்ட் பண்றீங்கன்றாங்க. இதை டைவர்ட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது தொடர்ந்து நடக்க போறதில்லை. ஒரு நாள் சட்டசபையில் முன்வைக்கப்பட்டு அனைத்து கட்சிகளாலும் நிறைவேற்றப்பட்டது, அவ்வளவுதான், முடிச்சு. நாளைக்கு இது ஒரு சப்ஜெக்டே கிடையாது. ஆனால் காவிரி அது பல நூறு ஆண்டுகள் அப்படி நீடிச்சுட்டு இருக்கு. என்ன காவிரிக்கு என்ன பண்ணீங்க? காவிரிக்கு திமுக அரசு என்ன செய்ததோ, அதிமுக அரசு என்ன செய்ததோ அதைத்தான் இன்றைக்கு தாவேக அரசும் செய்கிறது. என்ன செஞ்சது? இன்னைக்கு 13ஆம் தேதி வழக்கு வருது இல்லையா? நாங்க கிளம்பி போறோம்ல சொன்னார் முதல்ல சிஎம். ஆமா, போய் ஏன் போக கூடாது, இங்க உள்ளவங்க என்ன சொன்னாங்க, ஏன் போக கூடாதுன்னு மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்களே பேசிருப்பீங்க, எடுத்து பாருங்க. நான் போக வேணாம்னு சொல்லியே இல்லைங்க. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு அரசினுடைய நிலைப்பாடு, திமுக அதிமுக இருந்த வரைக்கும் ஒரு காலத்தில் பேச்சுவார்த்தைகள் நடந்தது. எப்போ நமக்கு ட்ரிபியூனலில் ஃபைனல் ஆர்டர் வந்ததோ பேச்சுவார்த்தை தேவையில்லை, இம்ப்ளிமெண்ட் ஆர்டர்ன்றது தான் நம்ம ஸ்டாண்டர்ட். அந்த இம்ப்ளிமெண்ட் ஆர்டர் எங்கேருந்து இது வரைக்குமே தமிழ்நாட்டினுடைய உரிமையில கொண்டு வரதுக்காக எல்லா அரசுகளுமே நீதிமன்றத்தினுடைய கதவுல தான் தட்டுனாங்க. திமுகவும் போய் வந்து உச்ச நீதிமன்றத்தில் நின்னாங்க, அதிமுக நமக்கு வேற என்ன வழி இருக்கு? வேற வழி இல்ல. அதத்தான் தாவேகா செய்யுது. இல்லையே, நீங்க சிஎம் ஓடல பேசுறீங்க, நீங்க நீதிமன்ற கதவை அப்புறம் தான். அது ஒரு முயற்சியா இருந்தா என்ன? அவர் வந்து டிகே சிவகுமார் இங்க வராதீங்க இருங்கன்னு சொன்ன அப்புறம் தான் நீங்க கோர்ட்டுக்கே போனீங்க. ஆமா, பேசி பாப்போம்.
எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது பேச்சுவார்த்தை தான். 2 நாடுகள் யுத்தம் நடக்குது, எதுல போய் முடியுது? பேச்சுவார்த்தையில முடியுது. இது ஒரு உத்தியா இருக்கட்டுமே. பேசி பார்ப்போம் முயற்சி எடுத்திருக்காரு, அவங்க வந்து வேணான் இருக்காங்க, ரைட்டு. அடுத்த கட்டமா வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நான் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம், கடந்த காலத்தில் என்ன நடைமுறை அதை பாதுகாப்போன்னு இருக்காங்க. அதுல என்ன இருக்கு? இப்போ வர 13ஆம் தேதி வழக்கு வருது. அன்றைக்கு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர்கள் எப்படி இந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க, தமிழ்நாட்டின் உரிமைகள் சார்ந்த பிரச்சனையில் இங்க கேள்வி கேட்கிறாங்களா, கர்நாடகை கண்டிக்கிறாங்களா, இதுல இருந்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ இங்க உள்ள கட்சிகள் எல்லாமே இப்போ காவிரி பிரச்சனையில திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிமுக என்ன பண்ணாங்க? திமுக வந்து தமிழ்நாட்டுடைய உரிமையில விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்றது அதிமுக குற்றச்சாட்டு. அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது இதே பிரச்சனை வரும்போது திமுக என்ன சொன்னாங்க? அதிமுக வந்து விட்டு கொடுத்துருச்சு, காவு கொடுத்து. இப்படிதான் திமுக அதிமுக மாறி மாறி காவிரி தண்ணியில பிரச்சனை பண்ணாங்க. இன்றைக்கு 2 கட்சிகள் சேர்ந்து தாவேகா குறை சொல்றாங்க. புது கட்சி இதை எப்படி ஹேண்டில் பண்றது இனிமே தான் அவங்க படிக்கணும். கடந்த காலத்தில் திமுக என்ன பண்ணாங்க, அதிமுக என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன, நடுவர்மன்ற தீர்ப்பு என்ன, காவிரி ஒழுங்காற்றுக்குள்ள என்ன சொல்லுச்சு, மேலாண்மையான என்ன சொல்லிருக்கு, இவங்க கடந்த கால தீர்ப்பு என்ன, நடைமுறை என்ன, எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு இவங்க நியமிச்சிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் பேசணும். ஒரு கால அவகாசம் தேவைப்படுது, அதை தான் அவங்க முன்னெடுத்திருக்காங்க.